விவர்ஸ் குட் மார்னிங். உங்களுக்கு ஈசாப் இருக்கார்ல, அவருடைய கதைகள் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அறக்கதைகள், நீதி கதைகள், நெறி கதைகள் சொல்லிட்டு இந்த முயல், ஆமை, முயல், அப்புறம் காக்கா, நெறி, இந்த மாதிரி ஏகப்பட்ட நீதி கதைகள் வந்து அவருடைய கதைகள், அவர் தழுவிய கதைகள் ஏகப்பட்ட கதைகள் இல்லாமல் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் குட்டி பாப்பாவுக்கு தலோண்டு பாப்பாவுக்கு நிலா நிலா ஓடிவான்னு சொல்லிட்டு தான் சோறு ஊட்டுறாங்க. ஸோ குட்டி குட்டி கதைகள் மட்டும் இல்லாமல் அன்றைய காலங்கள்லாம் நீண்ட கதைகள், ஆமாம், பெரிய லென்த்து கதைகள் சொல்லப்பட்டு கொண்டு காலம் சுருங்கி போச்சு, எல்லாமே சுருங்கி போச்சு. இப்போலாம் ஒரு வரியில் வந்து நின்றுட்டுருச்சு. அதனால் ஈசாப் கதைகள், அந்த நெறி கதைகள் ரொம்ப முக்கியமானது. முடிஞ்சால் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே படிங்க, நெறி கதைகள் தானே. தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ரைட்டாக கதைகளை மறுக்காதீர்கள். கதைகள் ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரமே. ஈசாப்பு கதைகள் தானே அப்படின்னு அலட்சியமாலாம் விட்டுட முடியாது. ஒவ்வொன்றும் நீதி கதை, அறம் தாங்கிய கதை, ஊழம். ஆமாம், ஒரு கைண்டு போன மென்டல் பயலை கூட மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றிவிடும். சின்ன சின்ன கதைகள் தான், குட்டி குட்டி கதைகள் தான். அவ்வளோ நீதி, நெறி, அறம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது தான் ஈசாப் அவர்களின் கதைகள். 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அங்கே கிரேக்க தேசத்தில் பார்வோ மன்னனிடம் அடிமையாக இருந்தவர். சோறு தண்ணி சாப்பாடு கீப்பாடு இல்லாமல் ரொம்ப வதைக்கப்பட்டு அவ்வளோ கதைகளை அவர் யாரையாவது இருக்க முடியாது. முடிந்தால் ஈசாப் கதைகள் புத்தகம் கிடைக்கும். கிடைக்காது உண்மையில் கூகுளில் தான் எல்லாம் கிடைக்கல. அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா கூட கூகுளில் உங்கள் பேர் தெரிஞ்சால் போதும், இல்லை அவங்க ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணால் போதும், அவங்க ஞாபகத்தை சொல்ல போகுது. ஈசாப் அவர்களுடைய கதைகள் எல்லாமே இந்த காக்கா கதை, நெறி கதை, எனக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த முயல் ஆமையும் ஓடி வெற்றி பெறுவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அவருடைய கதைகள் எல்லாமே இந்த விலங்கினங்களை வந்து பேஸாக கதாபாத்திரங்களாக அமைச்சு சொல்லப்பட்டு இருக்கும் கதைகள். ரொம்ப அற்புதமான கதைகள். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடிய இங்கே அவன் சொல்லிக் கொடுக்குறான் குழந்தைங்க எதிர்க்கிறது கெட்ட கெட்ட வேலையெல்லாம் பண்ணுறான். அந்த குழந்தை அதை அப்படியே கற்றுக்கிட்டு நாளைக்கு என்னென்னமோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீதி என்பது காலத்தால் மாறாதது, நீதி காலத்தால் மாறாதது, அழியாதது. அது வந்து என்றும் செல்வர், என்றும் அந்த செல்வம் பிச்சைக்காரன் பணக்காரெல்லாம் பார்க்காது. காலத்தால் அழியாதது கதைகள். நீதியும் அப்படித்தான், நெறிகளும் அப்படித்தான், எல்லாமே. ஸோ வாட் ஈசாப் கதைகள் பாவம் டெல்லியை மக்கள் மலை மேலே ஊட்டி கொண்டுட்டானுங்க. அப்படி தான் ஏசுநாதர் எல்லாரையுமே அப்படி தான் கொள்வானுங்க.